இப்போ கவர்மெண்ட் யூனிஃபார்ம்ஸ் கட்டு தைக்க போகிறோம். கட்டுக்கு உள்ள துணி 2 பீஸ் இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரை உள்ளது இருக்கும், சரிங்களா? ஒரு பக்கம் கரை உள்ளது இருக்கும், இன்னொரு 2 பக்கம் வந்து கரை இல்லாதது இருக்கும். இந்த கரை இல்லாத சைடில் ஒன்று கீழே ஒன்று மேலே கொஞ்சம் 4 இன்ச்சு வித்தியாசத்தில் வச்சு அப்படியே நேராக ஒரு தையல் போடணும். இப்போ ஒரு தையல் போடுறேன். நேராக அப்படி ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜாஸ்தியாக இருக்க இந்த பீஸை வந்து இதில் மடித்து கொடுக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன். துணியை மறுபடியும் விரித்து வச்சுட்டு ஜாஸ்தியாக ஒன்று விட்டுருந்தோம் இல்லைங்க, அதை வந்து கொஞ்சமாக மடித்து நல்ல படிமான தையல் ஒன்று போடணும். இது பிசிறி தெரியாமல் அடிக்கிறது. பிசிறு தெரியாமல் அடிக்கிறது. கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு பட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட்டியோட துணி இது. இதில் வந்து பட்டிக்கு அவங்க கொடுத்துருக்க அளவு 60 சென்டிமீட்ரு. அந்த 60 சென்டிமீட்டர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக இடம் விட்டுக்கோங்க. மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சமாக இடம் விட்டுட்டு இங்கேருந்து 60 சென்டிமீட்ரு 60 சென்டிமீட்டர்னால் உங்களுக்கு வந்து இங்கேருந்து 60 சென்டிமீட்டர் இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் நம்ம கூட வெட்டி விடுறதுக்காக இடம் வச்சுக்குவோம். இதை வெட்டி விடுவோம். இது வரைக்கும் 60 சென்டிமீட்டர். இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம விட்டுருக்கிறதுனால இங்கேயும் அதே அரிக்காத்து விட்டுக்கணும். மடித்து தைக்கிறதுக்காக முடிக்கிற இடம் இது, தொடங்குற இடம். இப்போது இந்த பீஸில் இது 2ஆக மடிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஏன்னு சொல்லிடுறேன். சில பேர் சுருக்கம் வச்சு சும்மைக்கும் அதை பிரித்து செஞ்சுட்டு இருப்பாங்க. சுருக்கம் சரியாக வரலன்னா நம்ம போடுற அளவில் வந்து சுருக்கம் கரெக்டாக வரும். இந்த நம்ம கொடுத்துருக்குற இந்த 60ல் பாதி எடுத்து சின்னதாக அந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக அர்க்காத் பண்ணிடுங்க. பண்ணின அப்புறம் இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருந்து இதில் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்க ஒரு தையல் இருக்கும், ஒரு பக்கத்தில் 2 தையல் தெரியும். இந்த 2 தையல் தெரியறது ராங் சைடு. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சும்மாவே வெறும் தையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா 1 இன்ச்சு சுருக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு, 1 இன்ச்சு சுருக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு, மறுபடியும் உள்ளே 1 இன்ச்சு வர்ற மாதிரியும், ஒரு இன்ச்சு சுருக்கம் வெளியில் வர மாதிரியும் வச்சு, இது பாக்ஸ் பிளிட்டுன்னு சொல்கிறது. சாதாரணமாக வந்து பாவனைங்களுக்கு வந்து சாதாரண சுருக்கம் ஒரு பக்கம் திரும்பின மாதிரியே வைப்போம். இது வந்து பாக்ஸ் பிளிட்டு, ஒரு சுருக்கம் மேலே ஒரு சுருக்கம் கீழே. இப்போ கரெக்டாக வருது பாருங்க. இது கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த ஜாயின் பண்ண இடமும் இங்கே நம்ம வெட்டி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் வந்து ஒன்றா வந்து உட்காந்துரும். அப்போ வந்து நம்ம பிரித்து செய்கிற வேலை தேவையில்லை. ஒருவேளை இந்த ஜாயிண்ட் வந்து முன்னே பின்னே வந்தால் அடுத்ததில் நம்ம அப்படியே சரி பண்ணிக்கலாம். இப்பயும் ஒன்றும் இல்லை, இது பாருங்க அப்படியே கரெக்டாக வந்துடும். 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு கீழே வச்சிங்கன்னா இந்த ஜாயிண்ட்டும் இந்த நம்ம வெட்டின அந்த அர்க்காத்தும் ஒன்றா வந்து உட்காந்துரும். அவ்வளோதான். நம்ம சுருக்கம் வந்து அடிக்கடி வந்து பிரித்து செய்ய வேண்டிய வேலை இல்லை. இதை வந்து கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம அடிக்கடி பிரிக்க வேண்டிய வேலை இல்லை.
அவ்வளோதான். இந்த அர்க்காத்தோடு நம்மளுக்கு வந்து நிறுத்திட்டோம்னாக்கா அங்கே 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்க, அதே அளவு இங்கே இந்த பக்கம் வந்து நின்றுடும். நம்மளுக்கு வந்து இதோட கணக்கு முடிஞ்சிடும். இப்போ நம்ம அடிக்கடி பிரித்து செய்ய வேண்டிய வேலை இருக்காது, முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு மேலே இதில் கரை பக்கம் இருக்கிறதுனால மடித்து தைக்க வேண்டியதில்லை. நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்க துணியை இப்போ மடிச்சிடணும். நேராக மடிச்சுட்டு இந்த துணியை இது மேலே அப்படியே தூக்கி வச்சு அப்படியே அடிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த அகலம் வந்து பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மடித்து விட்டுக்கலாம், இல்லை கரையாக இருந்தால் கரை இல்லைனாலும் மடித்து விட்டுக்கலாம். இது நீங்கள் இது அப்படியே தச்சிட வேண்டியதான். எப்போவுமே நம்ம இப்படி பட்டியெல்லாம் தைக்கும் பொழுது சில பேர் இந்த கட்டை விரல் உள்ளே போட்டு இப்படி தைப்பாங்க. இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி பிசுறு சுருங்கிட்டு வந்துடும் துணி. அதனால் இது அப்படி பண்ணாமல் இதை கரெக்டாக எடுத்து மேலே வச்சிங்கனாக்கா எது பிடிச்சி இழுக்க வேண்டியதில் அது வாட்டுக்கு நீங்கள் தைக்க உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். விரலை உள்ளே போடாமல் விரலெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே அடித்து விட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக முடிக்கிறது இந்த ஸ்கர்ட்டு. அளவு தெரியாமல் நம்ம வாட்டுக்கு வச்சோம்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். விரலை உள்ளே போடாமல் விரலெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே அடித்து விட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக முடிக்கிறது இந்த ஸ்கர்ட்டு. அளவு தெரியாமல் நம்ம வாட்டுக்கு வச்சோம்னா நம்ம வாட்டுக்கு அடிக்கடி பிரிக்க வேண்டியதாக இருக்கும். அளவு நம்ம ஆரம்பத்திலே பிரிச்சிட்டோம். இந்த மிச்சம் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அந்த இடத்தையும் இப்படி மடித்து கரெக்டாக மடிச்சிங்கன்னா நல்லா அழகாக வந்து அப்படியே முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படியே வச்சுட்டு மேலே டாப்பில் ஒரு தையல் போடணும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அழகாக வந்துடும். நம்ம வச்சுருக்க அளவுக்கும் நம்ம எப்படி தைக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக அப்படி வந்துடும். திருப்பி பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே தள்ளிட்டு இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கீழே ஒரு அப்போ கீழே 2 தையல் மேலே ஒரு தையல் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். அப்படியே முடிச்சுட்டு சைடில் வந்து இப்படி இது நல்ல பக்கம் அப்படியே சைடில் இது இப்படி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு மொத்தத்துக்கு இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு ஓப்பன் மட்டும் வச்சுட்டு பட்டியிலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் 5 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் 2 தையல் போடணும். இது 2 தையல். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடி மடித்து தைக்கணும். அவ்வளோதான் வேலை. இதில் அடியும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக முடிக்க வேண்டாம். ஒரு குட்டி மடிப்பு இன்னொரு ஒரு இன்ச்சுக்கு மடித்தாவே போதும். உங்களுக்கு எதையும் பிடிச்சி நம்ம எப்பயுமே மடிப்பு தைக்கும் பொழுது விரல் உள்ளே போடக்கூடாது. விரலை வந்து வெளியில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து விரலை வெளியில் வச்சிங்கன்னா தான் மடிப்பு வந்து உருளாமல் வரும், திருவிழாமல் வரும். எப்பயுமே எந்த மடிப்பு தைச்சாலும் நம்ம இப்படி தைக்கும் பொழுது விரலெல்லாம் வந்து வெளியில் தான் இருக்கும். விரலை வந்து மடிப்புக்குள்ளார போடக்கூடாது.
முடிஞ்சிச்சு. ஸ்கர்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்கர்ட்டுக்கு நம்ம கொக்கி மாட்டுறது ஸ்கர்ட்டு முடிஞ்சிச்சு பாருங்க. ஸ்கர்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ இது நம்ம மாட்டுறது நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து கொக்கியும் மாட்டுறது வந்து லெஃப்ட் சைட்லேயும் வரணும். அதை இப்போ இதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பட்டி முடிச்சுட்டு மிச்சம் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா, பட்டி முடிச்சுட்டு மிச்சம் பேலன்ஸ் துணி இதை எடுத்து இப்போ ஓரமாக வச்சுப்போம். இந்த பட்டி முடிச்சுட்டு மிச்சம் உள்ள பேலன்ஸ் துணியை நீங்கள் என்ன செய்யணும்னு இந்த இதை வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு, அதாவது பாதி ஆக்கிக்கிறதுனாலும் ஆக்கிடலாம், இல்லை அப்படின்னாக்கா நம்ம பாதி ஆக்கிக்கலாம், இல்லைன்னா ரெட்டையாக கூட போட்டுக்கலாம். இதை இந்த ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு வச்சுக்கிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. இதை இதில் வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் ஒன்று போடுவோம். இது வந்து கொக்கி மாட்டுறதுக்காக, அதாவது இந்த பிசிறை இப்படி வச்சுட்டு இந்த பிசிறையும் பாதியில் வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் ஒன்று போட்டுப்போம். அதுக்கப்புறம் இதில் ஒரு 4-5 ஃபிலிட் வச்சோம்னா போதும். ஃபிலிட் எப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா அப்படியே ஒரு 3/4 இன்ச்சு தள்ளின மாதிரி ஒரு 2-3 ஃபிலிட் வச்சா போதுங்க. இந்த பக்கம் அடிச்சிடறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் உள்ளதையும் நேர் பண்ணி அடிக்கணும். இந்த பக்கம் உள்ளதையும் வளையாமல் நெளியாமல் பார்த்துக்கணும். பண்ணின அப்புறம் இந்த பக்கம் பிசிறு இருக்கும், இந்த பிசிறை அப்படி மடிச்சுக்கணும். பிசிறை மடித்து மிஷினில் ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம், இல்லைனாக்கா டைரெக்டாக நம்ம இந்த பக்கத்துக்கு வரணும். அதாவது ரைட் சைடில் வந்து கொக்கி வரணும், இந்த பக்கத்தில் தான் இந்த பீஸ் வரணும். இந்த பீஸ் வரும்போது இந்த பாக்கெட் மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி இந்த இதை பார்த்தணும். அப்போ தான் இந்த வந்து ரைட்டில் இருக்கிறது நம்மளுக்கு அந்த கொக்கி போய் கரெக்டாக மாட்டி விடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் உள்ளதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பிசர் இருக்கிறத அப்படி மடிச்சிருங்க. இங்கே ஓரத்தில் இருந்தே தான் கணக்கு வைக்கணும், அப்போ தான் சரியாக வரும். சென்டர் பார்த்து நல்லா ஓரத்தில் நல்ல ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் வரும்போது பிசர் இருக்கும், அந்த இடத்துலையும் ஒரு தையல் போட்டுடணும். திருப்பி அதே வழியில் ரிட்டன் போயிருங்க. அப்புறம் இது அப்படியே இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க. திருப்பி இது ஒரு ரிட்டன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த பக்கத்தில் கொக்கி ஒத்த கொக்கி இருக்கும், கட்டு கொக்கினே பேர். இந்த இதில் வந்து கொக்கி வைக்கணும், இதில் வந்து நம்மளுக்கு மாட்டுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.